முற்காலத்தில் பேரரசன் ஒருவன் இருந்தான். பல அரசர்களை வென்று அந்நாடுகளையெல்லாம் தன்னுடைய அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்தான். அவனுடைய அரண்மனைக்குள் துறவிகள் தங்குதடையின்றி செல்ல அனுமதி இருந்தது. ஒரு நாள் அந்த பேரரசன் பூஜை அறையில் இறை வழிபாடு செய்து கொண்டிருந்தான். அச்சமயம் துறவி ஒருவர் வந்து பூஜை அறையின் அருகில் அமர்ந்தார். எனக்கு இன்னும் ஏராளமான செல்வங்கள் வேண்டும், பல நாடுகளை பிடிக்க வேண்டும், இறைவா இவற்றை தந்தருளுங்கள் என்று வேண்டி தன் வழிபாட்டை முடித்தான் அரசன். இதை கேட்டவுடன் துறவி பேசாமல் எழுந்து வெளியே செல்ல புறப்பட்டார். வழிபாட்டை முடித்துக்கொண்டு வெளியே வந்த பேரரசன் தன்னிடம் வந்த துறவி பேசாது போவதன் காரணத்தை கேட்டான். துறவி, நான் காட்டில் வாழ்கிறேன், என்னிடம் வருபவர்க்கு உபசரிப்பதற்கு தங்களிடம் ஏதாவது பொருள் பெற்று செல்லலாம் என்று வந்தேன். நீங்களோ இறைவனிடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தீர். ஒரு பிச்சைக்காரன் போல தாங்கள் இறைவனிடம் யாசித்துக் கொண்டிருந்தீர். உங்களை போன்ற ஒரு பிச்சைக்காரனிடம் யாசிப்பதை விட நீங்கள் யாசித்த அந்த கடவுளிடமே நானும் யாசித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு நரையை கட்டினார் துறவி. யார் செல்வந்தர்? இருப்பதே போதும் என்று நினைப்பவரா, அல்லது கோடி கோடியாக இருந்தும் இன்னும்